மருமகளை போடுப்பா. ஏலே இமய மலை எங்க ஊரு சாமி மலை 8 தசை நடுங்க 8 வச்சு வராரு. வச்சு பொரிய ஒட்டு வச்சு கரிகால சோழம் போல தான் நடந்து வராரு. மனுநீதி மன்னனுக்கு மறுபரப்ப வராரு. தர்மராசாவுக்கு சொல்லி தந்தாரு. கட்டபொம்ம வராரு. கடாரம் கொண்ட எங்க ரசரசம் வராரு. மலை எங்க ஊரு சாமி மலை 8 தேச நடுங்க 8 வச்சு வாரா. பொம்மை வாராது. கடாரம் கொண்ட எங்க ரசரசம் வாராது. இமய மலை எங்க ஊரு சாமி மலை 8 தேச நடுங்க 8 வச்சு வாராரு. வச்சு பொரிய ஒட்டு வச்சு கரிகால சோழம் போல தான் நடந்து வராரு. எப்பா வண்டி மூவ் பண்ணும் போது அண்ணா அண்ணா உதய் 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 ஹலோ பொட்டு வச்ச தங்க கூட இங்க என்ட்ரு ஆகும் போது பொறுமையா இரு இங்க என்ட்ரு ஆகும் போது கட்சி தொண்டர்கள் திருப்பி அந்த வண்டி அங்கதான் அப்படிதான் வரப்போகுது. தயவுசெய்து கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பாசார் பகுதியில் தற்பொழுது தேமுதிக உரிமை மீட்பு மாநாடு தொடங்க இருக்கிறது. இதற்காக தற்பொழுது திறந்த வாகனத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்பொழுது விழா மேடைக்கு வர தொடங்கியிருக்கிறார். அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுமார் 150 ஏக்கர் பரப்பளவில் தற்பொழுது இந்த மாநாட்டு திடல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்பொழுது வருகை தந்து குவிந்திருக்கிறார்கள். தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிக உரிமை மீட்பு மாநாடு தொடங்கி இருக்கிறது. அதன் காட்சியை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகமுத்து வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நாகமுத்து, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். தமிழகத்துல இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையில தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்று கடலூர்ல ஒரு மாபெரும் பொதுக்கூட்டமானது மாநாடானது நடைபெற இருக்கும் என்றும் அந்த மாநாட்டில் கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வெளியிட இருப்பதாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்திருந்தார். அதன்படி பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் வேப்பூர்ல திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அந்த பாசார் பகுதியில தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாநில மாநாடு மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 என்ற பெயர்ல நடைபெற்று வருகிறது. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த மாநாட்டு திடலுக்கு வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்று மதியம் ஒரு 3 மணி அளவில் அவருக்கு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய கொடியினை ஏற்றி வைத்து தற்போது மாநாட்டில் உரையாற்ற உள்ளார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒவ்வொரு
தேர்தலின் போதும் தான் யாரோட கூட்டணி இருக்க வேண்டும் என்று இந்த மாதிரியான மாநாட்டையோ அல்லது பொதுக்கூட்டத்தையோ நடத்திய பிறகு அங்கு தொண்டர்களுடைய விருப்பத்தை கேட்டறிந்த பிறகுதான் கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார். அவர் பின்தொடர்ந்த இந்த மாநாடு, அதாவது கடலூர்ல நடைபெறக்கூடிய இந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0ல பொதுமக்களுடைய தொண்டர்களுடைய கருத்துக்களை கேட்ட பிறகு நான் எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுவேன் என்ற கடந்த 3 மாதங்களுக்கு முன்னதாகவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில தற்போது அந்த மாநாடு ஆனது நடைபெற்று வருகிறது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சுமார் 7 மணி அளவில் இங்கு உரையாற்ற இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மாநாடு தேமுதிக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என 10,000க்கும் மேற்பட்டோர் இந்த இடத்துல திரண்டு இருக்கிற காட்சிகளை எல்லாம் நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி